எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இன்னும் தெளிவா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா விழிப்புணர்வு மனம், உள்மனம் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது என்ன அப்படிங்கிற சரியான புரிதல் இன்னும் நிறைய பேருக்கு இல்லைங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்முடைய 90% பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். கான்சியஸ் மைண்ட்னா என்ன, சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவா சில வரிகள்ல நான் சொல்றேன். இப்போ கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வோட ஒரு விஷயத்த செய்யணும். அதுவே ஒரு விஷயத்தை செய்வதற்கு பெருசா விழிப்புணர்வு தேவையில்லை அப்படின்னா அது சப்கான்சியஸ் மைண்ட் வேலை. இந்த வேலைகள் தான் சப்கான்சியஸ் மைண்ட் வேலை, இந்த வேலையெல்லாம் கான்சியஸ் மைண்ட் வேலை அப்படின்னு பொதுவா சொல்லிட முடியாது. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இப்போ சூடான பாத்திரத்துல சுடுதண்ணி இருக்கு, தண்ணி குதிச்சுக்கிட்டு இருக்கும், அதை கவனமா பார்த்து கீழே இறக்கி வைக்கணும், இல்ல இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தணும். இப்போ இந்த வேலை வந்துட்டு கான்சியஸ் மைண்ட் வேலையில வருமா இல்ல சப்கான்சியஸ் மைண்ட் வேலையில வருமா? ஒரு நொடி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. சூடான பாத்திரத்துல பயங்கரமான சுடுதண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதை கவனமா கீழே இறக்கி வைக்கணும். இந்த வேலை கான்சியஸ் மைண்ட் வேலையா சப்கான்சியஸ் மைண்ட் வேலையா? இப்போ இந்த வேலையை நீங்க இன்னைக்கு தான் முதல்ல பண்ண போறீங்க. இது வரைக்கும் சூடான பாத்திரத்தை நீங்க ஹேண்டில் பண்ணதே கிடையாது அப்படின்னா ரொம்ப கவனமா முழு விழிப்புணர்வோட அதை இறக்கி வைப்பீங்க. ஆனால் டெய்லி ரெகுலரா இந்த மாதிரி ஒரு சூடான நீரையோ சூடான பாத்திரத்தையோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் அவ்வளவு விழிப்புணர்வோட அதை ஹேண்டில் பண்ண மாட்டார் இல்லையா? அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த சூடான பாத்திரத்தை ஹேண்டில் பண்ணுவார். அவருக்கு அந்த வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ இப்படித்தான் ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுபடும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்ட போறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா கார் ஓட்டுவீங்க. ஆனால் நீங்க கார் ஓட்டி நல்லா பழகிட்டீங்க, ஒரு 10 வருஷமா கார் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ கார் ஓட்டக்கூடிய வேலை உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாயிருக்கும். ரொம்ப இயல்பா அதை பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் நம்ம மூச்சு விடுறதா இருக்கட்டும், இதயம் துடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம டிரைவிங் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்ச வேலைகள் தான் ரொம்ப இயல்பா பண்ணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள்ல 90% வேலைகள் சப்கான்சியஸ் மைண்ட் மூலமா பண்ணக்கூடிய வேலைகள் தான். வெறும் 10% வேலைகள் மட்டும்தான் கான்சியஸ் மைண்ட் மூலமா பண்ணக்கூடிய வேலைகள். இப்போ உங்களுக்கு கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கார் போல, கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது அதை ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் போல. இப்போ என்ன பண்ணா நாம சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும். ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஆரோக்கியமான உணவுகளை தான் எடுத்துக்கணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், அதிகாலையில சீக்கிரமா எந்திரிக்கணும், இங்கிலீஷ் பேசணும், அப்பதான் கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு என்ன பண்ணா நாம முன்னேற முடியும்னு நமக்கே தெரியும். ஆனாலும் நம்மளால ஏன் அதை பண்ண முடியல? அதற்கு காரணம் இந்த உள்மனம் தான். இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இதை உன்னால பண்ண முடியும் அப்படின்னு ஆழமா பதிய வைக்கணும். உங்களோட இலக்குகளை கான்சியஸ் மைண்ட் விழிப்புணர்வு மனசுல பதிய வைக்காமல் ஆள் மனசுல சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிய வைக்கணும். உதாரணத்துக்கு நாம அதிகாலையில எந்திரிக்கணும், நம்மளால பல கோடிகள் சம்பாதிக்க முடியும், நம்மளால மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும், என்னால சரளமா இங்கிலீஷ் பேச முடியும், என்னோட ட்ரீம் கம்பெனில என்னால வேலை பார்க்க முடியும் அப்படின்னு உங்களுடைய ஆள் மனசுல உங்களுடைய இலக்குகளை பதிய வைக்கணும். எந்தெந்த விஷயமெல்லாம் கான்சியஸ் மைண்ட்ல நம்ம திரும்ப திரும்ப பண்றோமோ அது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஈஸியா ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த மாதிரி நம்மளுடைய இலக்குகளை நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆள் மனசுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு 5 விஷயங்கள் இருக்கு. இந்த 5 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்குகளை ஆள் மனசுல பதிய வைக்க முடியும். அதுல முதல் பாயிண்ட் ரிப்பிட்டிஷன். நீங்கள் எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? அந்த பழக்கத்தை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ திரும்ப திரும்ப பண்ணணும். எந்த விஷயத்த கான்சியஸ் மைண்ட்ல நம்ம திரும்ப திரும்ப பண்றோமோ அது ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். உதாரணத்துக்கு காலையில 5 மணிக்கு நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, திரும்ப திரும்ப காலையில 5 மணிக்கு எந்திரிங்க. ஒரு சில நாட்களுக்கு பிறகு நீங்க அலாரம் வச்சாலும் வைக்கலைனாலும், அலாரம் அடிச்சாலும் அடிக்கலைனாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 5 மணிக்கு முழிப்பு வந்துடும். நீங்கள் இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறீங்க, அப்போ டெய்லி காலையில் எழுந்து ஒரு இங்கிலீஷ் படத்தையோ இல்லை இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டோ கேட்குறத வழக்கமாக வச்சுருக்கீங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது கண்ணாடி முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது மாதிரி விஷயங்கள் உங்கள் கான்சியஸ் மைண்டில் பதியும் போது அது ஆட்டோமேட்டிக்காக சப்கான்சியஸ் மைண்டில் அந்த பழக்கம் ஆழமாக பதியும்.
சில மாதங்களில் உங்களால் சரளமாக இங்கிலீஷ் பேசவும் முடியும். நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களோட சப்கான்சியஸ் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்போது உங்களுடைய இலக்குகளுக்கு நீங்கள் என்னென்ன பழக்கங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு பாருங்கள். அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போது உங்களோட ஆள் மனசில் அந்த இலக்கும் பதிஞ்சு. 2வது பாயிண்ட் விசுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். விஷயங்கள் எப்படி இருக்கின்றதோ அப்படி அவற்றை பார்க்காமல் விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவற்றை பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் டெஸ்லா மாதிரி இல்லை லம்போகினி மாதிரி ஒரு கார் வச்சுருக்கீங்க. டெய்லி அதில் தான் ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறீங்க அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள். ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 2 வீலர் கூட இல்லாமல் இருக்கலாம். நான் லேம்போகினி மாதிரி டெஸ்லா மாதிரி ஒரு காரை ஓட்டுவேன் அப்படின்னு டெய்லி விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய கூகுள் இமேஜஸ் மூலமாக இமேஜஸ் மூலமாக நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை போட்டு ஒரு டெஸ்லா காரை ஓட்டுற மாதிரி ஈஸியாக ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ண முடியும். அதை டெய்லி பாருங்கள். நீங்கள் பலர் முன்னிலையில் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ண முடியும். ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ண முடியும். இது மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைங்க. தினமும் காலையில் இல்லை நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கனவுகளை அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி விசுவலைஸ் பண்ணி பார்க்குறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய இலக்குகள் ஆள் மனசில் சப்கான்சியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. 3வது பாயிண்ட்டு ஆர்கியூ வித் மைண்ட். அதாவது இப்போ டெய்லியுமே உங்களோட மூளையோட ஆர்கியூ பண்ணுங்க. நீங்கள் உங்களோட பெற்றோர்களோட, ஆஃபீஸில் இருக்க நபர்களோட, நண்பர்களோட ஆர்கியூ பண்ணுறதை விட உங்களோட மூளையோட டெய்லி ஆர்கியூ பண்ணுங்க. இப்போது உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க உங்களால் மாதம் 3 லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ மூளை என்ன சொல்லும்? மாதம் 3 லட்சமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும். அந்த நேரத்தில் உங்கள் மூளையோட ஆர்கியூ பண்ணுங்க. இந்த மாதிரி என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களோட கான்சியஸ் மைண்ட் அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும் போது என்னால் முடியும் முடியும் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்களோட மூளைக்கிட்ட சொல்லுங்க. என்னால் 5 மணிக்கு எந்திரிக்க முடியும், என்னால் இவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியும், என்னை இவ்வளோ பேர் மதிப்பாங்க அப்படின்னு உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸை மாற்றி மூளையில் பதிய வைக்கணும். உங்களால் ஒரு ப்ரைவேட் ஜெட்டே வாங்க முடியும் அப்படின்னு நான் சொன்னால் 100க்கு 90 பேர் நம்ப மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய மூளையோட நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள். ஏன் ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா, நான் அந்த அளவுக்கு தகுதி படைத்தவன் அப்படின்னு முழுசாக உங்களை நம்பினீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஜெட்டை வாங்க முடியும். ஆள் மனசில் சப்கான்சியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சாத்தியங்கள் என்னென்னு உங்களுக்கே தெரிய வரும். 4வது பாயிண்ட்டு பட்வான் டெக்னிக். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா முழு தூக்கத்தில் இல்லாமல் ஒரு மாதிரி அரை தூக்கத்தில் இருப்பீங்க தெரியுமா? அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் டைரெக்டாக உங்களோட சப்கான்சியஸ் மைண்டில் ஆள் மனசில் பதியும். உங்களோட அஃபர்மேஷன்ஸை ஒரு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னால் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும், நான் 100 நாடுகளுக்கு சுற்றுலா செல்வேன், நான் லேம்போகினி காரை ஓட்டுவேன். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை ஆடியோவாக ரெடி பண்ணிவிட்டு அதை தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் நீங்கள் எப்போ எந்திருப்பீங்களோ அதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹெட்செட் போட்டு இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை காதில் கேட்டுக்கிட்டே ஒரு 1/2 hour படுத்துட்டு இருந்துட்டு அப்புறம் எந்திரிக்கலாம். இல்லை நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து ஒரு 1/2 hourக்குள்ளே இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக கேட்கலாம். இந்த மாதிரி முழுசாக தூங்காமல் அரை தூக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்லக்கூடிய அஃபர்மேஷன்ஸு, விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஆள் மனசில் பதியும். அந்த நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு டெக்னிக்குங்க. 5வது பாயிண்ட்டு ரோல் மாடல் அண்ட் என்விரான்மெண்ட் டிசைன். உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல் யார், உங்கள் துறை சார்ந்த ரோல் மாடல் யார் அப்படின்னு யோசிங்க. அவங்க எந்தெந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு பழக்கத்தினால இந்த நிலையில் இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணும்போது அது உங்கள் ஆள் மனசில் பதியும். அந்த இலக்குகள் இன்னும் சீக்கிரமாக நிறைவேறும். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டில் அந்த பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். ஒரு மோசமான என்விரான்மெண்ட்டில் உட்காந்துட்டு அஃபர்மேஷன் சொல்கிறதுனாலையோ என்னுடைய கனவுகள் நிறைவேறும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய இலக்குகள் எதுவோ அது சார்ந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் இருக்கணும். உங்கள் இலக்கு நிறைவேறக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டில் இருங்க. அப்போ உங்களுடைய ஆள் மனசு உன்னுடைய இலக்கு கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நம்பும், அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறவும் செய்யும். இதுதான் ரோல் மாடல் அண்ட் என்விரான்மெண்ட் டிசைன் டெக்னிக். அவ்வளவுதாங்க. இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இலக்குகளை ஆள் மனசில் பதிய வைக்க முடியும். அதை கூடிய விரைவில் நடத்தி காட்டவும் முடியும். கான்சியஸ் மைண்ட்னா என்ன, சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன்.
நேரம் கருதி அதை ரொம்ப தெளிவாக என்னால் சொல்ல முடியல. இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை தெளிவாக சொல்ல முடியல. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஏகலைவன் எப்படி தன்னுடைய ஆள் மனசை சரியாக பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சாரு அப்படின்னு ஆல்ரெடி மெம்பர்ஸ்க்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு மெம்பர்ஸ்க்காக வீடியோ போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஏஐ பயன்படுத்தி விசுவலைசேஷன் இமேஜஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளோட ஜாயின் மெம்பர்ஸ்க்கான வீடியோவாக இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் நம்ம சேனலோட ஜாயின் மெம்பராக மாறுங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவை நீங்களும் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சேனலோட மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா இது போல் தொடர்ந்து நல்ல வீடியோக்களை போட எனக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்னவதெல்லாம் உயர்வு.